மக்கள் கடைசியாக உண்மையான பயத்தை எப்போது உணர்ந்தார்கள்? வெறும் கவலை அல்லது மன அழுத்தம் அல்ல, உண்மையான ஆபத்தை எதிர்கொள்ளும் உணர்வு. உண்மையில் காயமடைவதற்கான அபாயம் இருக்கும் நேரங்களில் வரும் பயம். இன்றைய உலகில் பலருக்கும் அத்தகைய அனுபவங்கள் கிடைப்பது குறைவாக உள்ளது. உண்மையான ஆபத்தை எதிர்கொள்ளாமல் இருக்கும்போது மனது அர்த்தமில்லாத பயங்களை உருவாக்கத் தொடங்குகிறது. தினசரி நிகழ்வுகளும் பயணம் போன்ற சாதாரண விஷயங்களும் தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. மக்கள் சிறிய முக்கியத்துவமற்ற விஷயங்களை பற்றியே அதிகம் கவலைப்படுகிறார்கள். ஒரு விமானத்தை தவறவிடுவது அல்லது சிறிய தொந்தரவுகள். ஆனால் சுற்றி பாருங்கள், நீங்கள் ஒரு ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட விமான நிலையத்தில் உணவும் வசதிகளும் சூழ்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள். ஏதாவது தவறாக நடந்தாலும் மோசமான எதிர்பார்க்கக்கூடிய நிலை வெறும் சில மணி நேர தாமதமே. உண்மையான அனுபவங்கள், உண்மையான சவால்கள், உண்மையான ஆபத்துகளுடன் கூடுகிறவர்களுக்கு அவசியமற்ற விஷயங்களை பெரிய பிரச்சனையாக உருவாக்கும் பழக்கம் குறையும். அல்லது உண்மையில் முக்கியமில்லாத விஷயங்களை பற்றிய மன அழுத்தம் குறையும். நாம் உண்மையில் அனுபவிப்பதை விட மனதில் கற்பனை செய்துதான் அதிகம் பயப்படுகிறோம். நீங்கள் மைண்ட்கிரிட் தமிழியை பின்தொடரவில்லை என்றால் இனி எங்களை காண வாய்ப்பே இல்லை. பின்தொடர்கிறீர்கள் என்றால் வாழ்த்துக்கள், நீங்கள் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.